நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன். எனக்கும் என் தம்பிக்கும் இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை, அன்புல குறையில. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்ப எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்க ஒன்னும் எதிர்க்கல. அவர் இப்பெல்லாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணல. அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதாவது முடிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஐயா வந்தாரு, வறுமையை ஒழிக்க போறேன்ட்டாரு. அது பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். என் தம்பி ஒரு கோட்பாட்டை சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார். இப்ப நீங்க உங்க வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிறேன், கேட்கிற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க? அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா?